வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். சதி வேளையில் சம்பந்தப்பட்டுள்ளேனா? குற்றச்சாட்டை மறுத்தார் பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு. பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைமை பொறுப்பை ஏற்கும் விவகாரம் தொடர்பிலான சதி திட்டத்தில் ஒரு பகுதியாக தாம் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படுவதை பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு இன்று வன்மையாக மறுத்துள்ளார். லைட் ஹோட்டல் சதி என்று கூறும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் ஒரு அடிப்படையற்ற செய்தியில் தமது பெயரை தொடர்பு படுத்தியிருப்பது அவதூறு தன்மையில் தீங்கிழைக்கும் நோக்கத்தை கொண்டதாகும் என்று டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு விளக்கினார். அந்த செய்தியில் இன்று பினாங்கில் உள்ள லைட் ஹோட்டலில் ஒரு தான்ஸ்ரீ மற்றும் 3 டத்தோஸ்ரீ ஆகியோர் அடங்கிய குழுவினர் ரகசிய கூட்டத்தை நடத்தியதாகவும் சுந்தர்ராஜுவை பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவராக கொண்டு வரவும் செனட்டர் டாக்டர் ஆர். லிங்கேஸ்வரனை வாரியத்தின் துணைத் தலைவராக நியமிக்கவும் முயற்சிகள் நடப்பதாக கூறப்பட்டுள்ளது. அந்த செய்தியை எழுதிய ஆசிரியர் ஜாசேகா உறுப்பினரான சுந்தர்ராஜு இந்த ரகசிய அதிகார சித்து விளையாட்டின் மூலம் தனது கட்சியை சேர்ந்தவருக்கே துரோகம் இழைக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. எனினும் இந்த குற்றச்சாட்டை வன்மையாக மறுப்பதாக டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு ஒரு அறிக்கை வாயிலாக தெளிவுபடுத்தியுள்ளார். பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் தொடர்பான ரகசிய கூட்டத்திலோ அல்லது அரசியல் சதித்திட்டத்திலோ தாம் சம்பந்தப்படவில்லை என்றும் இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்றும் தமது பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தை கொண்டது என்றும் டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு குறிப்பிட்டார். தனது பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ள தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து தாம் பரிசீலனை செய்து வருவதாக பிராய் சட்டமன்ற உறுப்பினரான சுந்தர்ராஜு தெரிவித்துள்ளார். தற்போது பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவராக இருக்கும் ஜெலுத்தோங் எம்பி RSN ராயர் பதவி தவணை காலம் வரும் ஜூலை மாதம் முடிவடையவிருக்கும் பட்சத்தில் பினாங்கு துணை முதலமைச்சர் ஜக்தீப் சிங் தியோ அந்த பதவிக்கு தலைமை ஏற்க தயாராக இருப்பதாக கூறப்படும் சர்ச்சை தொடர்பில் டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு பெயரும் அடிபடுவதாக கூறப்படுகிறது. மலேசியாவிற்கு எதிராக அதன் இறக்குமதி பொருட்களுக்கான வரியை 24 விழுக்காடாக உயர்த்திய அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசாங்கத்தின் முடிவு மலேசியாவின் பொருளாதாரத்தில் சிறிது தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். வரியை உயர்த்தியிருக்கும் அமெரிக்காவின் இந்த முடிவு மலேசியாவிற்கு மட்டுமின்றி இதர நாடுகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். அதேவேளையில் பிராந்திய பொருளாதார உரிமைகளை பாதுகாக்க அனைத்து ஆசியான் நாடுகளின் மனப்பான்மையும் ஒருமித்த குரலோடு எழுச்சி பெற வேண்டும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் கேட்டுக் கொண்டார். பிரதமரின் கூற்றுப்படி மலேசியாவிற்கு விதிக்கப்பட்டுள்ள வரி விகித விவகாரத்தில் நாட்டின் மீதான பொருளாதார அழுத்தத்தை குறைப்பதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து நேற்று நடைபெற்ற சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். குறிப்பாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சில தாக்கங்கள் ஏற்படுத்தும் என்பதை தாம் மறுக்கவில்லை என்று பிரதமர் தெரிவித்தார். 49 நாடுகளுக்கு டொனால்டு டிரம்ப் அறிவித்த புதிய வரி விகிதத்தினால் நேற்று உலகம் முழுவதும் பங்குச்சந்தையில் சரிவு ஏற்பட்டது. மலேசியா, ஜப்பான், தென்கொரியா, இந்தோனேசியா, தாய்லாந்து, பிலிப்பீன்ஸ் உட்பட பல நாடுகளின் பங்குச்சந்தையில் இதன் தாக்கம் எதிரொலித்தது. இப்பிரச்சனையை களைய ஆசியானின் ஒட்டுமொத்த பலமும் பிரயோகிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடி விபத்தில் பாதிக்கப்பட்ட 400 குடும்பங்களுக்கு தலா 3000 ரிங்கிட் நிவாரண நிதி வழங்கப்பட்டதுடன் அவர்கள் தற்காலிகமாக பயன்படுத்துவதற்கு கார்கள் வழங்கப்பட்டன. பர்ஜயா கார்ப்பரேஷன் பர்ஹாட் நிறுவனம் 300 குடும்பங்களுக்கு தலா 3000 ரிங்கிட் நிதி உதவியை வழங்கியது. மேட்ரிக்ஸ் கான்செப்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பர்ஹாட் நிறுவனம் 100 குடும்பங்களுக்கு தலா 3000 ரிங்கிட்டை வழங்கியதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். 2 நிறுவனங்கள் வழங்கிய இந்த நிதி உதவி பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் சிரமங்களை ஓரளவு குறைக்கும் என்று தாம் நம்புவதாக ஆந்தனி லோக் குறிப்பிட்டார். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடி விபத்திற்கு காரணமான நிறுவனம் என்று பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ள மண் தோண்டும் பணியில் ஈடுபட்ட நிறுவனத்தை தாம் பாதுகாக்க முயற்சி செய்வதாக கூறப்படுவதை ஸ்லாங்கோர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி வன்மையாக மறுத்துள்ளார்.
வெடி விபத்து நிகழ்ந்த எரிவாயு குழாய் பொருத்தப்பட்ட இடத்தில் இருந்து 30 மீட்டர் தொலைவில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் 2 மண்வாரி இயந்திரங்களின் உதவியுடன் சாக்கடை குழாய்களை மாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இவ்விவகாரம் சமூக வலைதளங்களில் தற்போது வறுத்து எடுக்கப்பட்டு வந்தாலும் சம்பந்தப்பட்ட மண் தோண்டும் பணிகளை மேற்கொண்ட நிறுவனம் தொடர்பில் அதனை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை என்பதையும் அமீருடின் ஷாரி தெளிவுபடுத்தினார். எரிவாயு குழாய் வெடி விபத்தில் காயமுற்றவர்களில் 24 பேர் இன்னமும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் ஒருவர் அம்பாங் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் 18 பேர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வேளையில் எஞ்சியவர்கள் சுகாதார அமைச்சின் மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக அந்த அமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 65 வயதுடைய நபர் மட்டும் இன்னமும் தீவிர கண்காணிப்பு பிரிவில் இருந்து வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026 மலேசியாவிற்கு வருகை தரும் ஆண்டின் உபசரணை மாநிலமாக மலாக்கா தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அறிவித்துள்ளார். பிரதமரின் இந்த அறிவிப்பை மலாக்கா மாநில அரசாங்கம் முழுமையாக வரவேற்பதாக மலாக்கா முதலமைச்சர் டத்துஸ்ரீ அப்துல் ரவுப் யூசுப் தெரிவித்துள்ளார். மலேசியாவிற்கு வருகை தரும் ஆண்டை சிறக்க வைப்பதற்கு எத்தகைய நடவடிக்கையை மலாக்கா மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது என்பது குறித்து சுற்றுலா, கலை, பண்பாட்டுத்துறை அமைச்சு மாநில மற்றும் கூட்டரசு அரசாங்கம் அளவில் இருக்கக்கூடிய அதன் தொடர்புடைய ஏஜென்சிகளுடன் மாநில அரசாங்கம் கலந்து ஆலோசிக்கும் என்று அப்துல் ரவுப் யூசுப் குறிப்பிட்டுள்ளார். மடானி ஹரிராயா பொது உபசரிப்பு இன்று மலாக்கா ஐர்க்ரோவில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மலேசியாவின் பன்முக கலாச்சார நல்லிணக்கத்தின் உண்மையான பிரதிபலிப்பாக நடைபெற்ற இந்த பொது உபசரிப்பில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து சிறப்பித்தார். பன்முகத்தன்மையிலான உற்சாகம் மிகுந்த இந்த பொது உபசரிப்பில் மலாக்கா மாநில வாசிகள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான ஜொஹோர், நெகிரி செம்பிலான், ஸ்லாங்கோ ஆகிய மாநிலங்களில் இருந்தும் மக்கள் பெருவாரியாக வருகை தந்து நிகழ்விற்கு சிறப்பு சேர்த்தனர். ஐர்க்ரோவில் உள்ள மலாக்கா அனைத்துலக வர்த்தக மையத்தில் நடைபெற்ற இந்த பொது உபசரிப்பில் மக்கள் காலை 9 மணிக்கே குழும தொடங்கிவிட்டனர். பினாங்கு பாகண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் தனது தொகுதியில் உள்ள சேவை மையத்தில் பள்ளி மாணவர்கள் மற்றும் B40 குழுவினருக்கு மூக்கு கண்ணாடி அணிவதற்கான திட்டத்தை இன்று ஏப்ரல் 5ஆம் தேதி சனிக்கிழமை வெற்றிகரமாக செயல்படுத்தினார். பார்வை ஆரோக்கியத்தின் முக்கிய அம்சமாக விளங்குவதால் பார்வை குறைபாடு கொண்ட மாணவர்களுக்கும் தொகுதியில் உள்ள B40 தரப்பினருக்கும் இந்த சமூக திட்டத்தை முன்னெடுப்பதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக குமரன் கிருஷ்ணன் தனது உரையில் குறிப்பிட்டார். தொடக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட பதிவு மற்றும் பரிசோதனைக்கு பிறகு மொத்தம் 45 பேர் இலவசமாக மூக்கு கண்ணாடி பெற்றுக் கொள்வதற்கான தலா 190 ரிங்கிட் மதிப்பிலான வவுச்சர்கள் வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மூக்கு கண்ணாடி வழங்கும் திட்டம் பார்வை குறைபாடு கொண்ட மாணவர்கள் தங்களின் கற்றல் கற்பித்தல் தரத்தை உயர்த்திக் கொள்ள பெரிதும் உதவும். அதே வேளையில் பெரியவர்களின் ஒட்டுமொத்த நல்வாழ்விலும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று குமரன் கிருஷ்ணன் தனது உரையில் குறிப்பிட்டார். Jadi kita di sini untuk membantu dan berkhidmat dengan rakyat. Jadi ini merupakan satu program bukan sahaja untuk anak-anak sekolah tetapi juga untuk orang dewasa golongan B40. Saya percaya dengan sumbangan ini ianya akan sedikit sebanyak dapat membantu tuan-tuan dan puan dan anak-anak yang hadir hari ini untuk melihat dan belajar dengan lebih baik lagi. மூக்கு கண்ணாடிக்கான வவுச்சர்களை பெற்றுக் கொண்டவர்களின் முகங்களில் வெளிப்பட்ட மகிழ்ச்சி அவர்களுக்கு சேவையாற்றும் ஒரு வாய்ப்பாக இதனை தாம் கருதுவதாக குமரன் கிருஷ்ணன் குறிப்பிட்டார். எந்த ஒரு குடிமகனும் தகுந்த உதவியை பெறுவதில் இருந்து விடுபடக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்கான தங்களின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியே இந்த உதவி திட்டமாகும். பகண்டாலாம் தொகுதி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் தொகுதி சேவை மையத்தின் மக்கள் சேவை பணிகள் தொடரும் என்று குமரன் கிருஷ்ணன் உறுதி கூறினார். ஸ்லாங்கோ மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி விடுமுறையில் செல்ல வேண்டும் என்று கூறி பாஸ் கட்சி இன்று சீண்டி பார்த்துள்ளது.
புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு வெடி விபத்து குறித்து தாங்கள் கேட்ட பல கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் தவிர்த்து வரும் அமீருடின் ஷாரி விடுமுறையில் செல்வதே மேல் என்று பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அஹ்மத் ஃபடில் ஷாரி கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த வெடி விபத்து தொடர்பான விவகாரத்தை அமீருடின் ஷாரி போலீஸ் துறையிடமும் சம்பந்தப்பட்ட அரசு இலாக்காக்களிடமும் ஒப்படைத்துவிட்டு தாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு மாநில மந்திரிபுசார் என்ற முறையில் பதில் சொல்ல வேண்டும் என்று அஹ்மத் ஃபட்லி வலியுறுத்தியுள்ளார். பஹாங் மாநில நெடுஞ்சாலைகளில் பொதுமக்களின் வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள பொது வசதிகளை மக்கள் சேதப்படுத்தியிருப்பது குறித்து மாநில மந்திரிபுசார் டத்தோஸ்ரீ ஒன் ரோஸ்டி ஒன் இஸ்மாயில் இன்று கடுமையாக சாடினார். மாநிலத்தின் பிரதான நெடுஞ்சாலைகளில் 4 இடங்களில் RNR ஓய்வு தளங்களை 25 லட்சம் ரிங்கிட் செலவில் மாநில அரசாங்கம் அமைத்ததாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் அவற்றை பொதுமக்கள் சேதப்படுத்தியிருப்பதாக மந்திரி பசார் இன்று தமது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார். கோலாலம்பூருக்கு அருகே சுங்கை புலோ ஜலான் கம்போங் பாருவில் இன்று பிற்பகலில் 3 தொழிற்சாலைகளில் நிகழ்ந்த தீ விபத்தில் அந்நிய நாட்டவரான தொழிலாளர் ஒருவர் கடும் தீக்காயங்களுக்கு ஆளானார். இத்தீ சம்பவம் தொடர்பாக பிற்பகல் 1:41 மணியளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்புப் படை உதவி இயக்குநர் அஹ்மத் முக்லிஸ் மொக்தார் தெரிவித்தார். சுங்கை புலோ, புகிட் ஜலுத்தோங், டமன்சரா மற்றும் சிலாயாங் ஆகிய 4 நிலையங்களை சேர்ந்த 10 தீயணைப்பு வண்டிகளுடன் 31 வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதில் காயமுற்ற வங்காளதேச ஆடவர் ஒருவர் சுகாதார அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு சுங்கை புலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். 3 தொழிற்சாலைகளில் கொழுந்துவிட்டு எரிந்த தீ பிற்பகல் 2:51 மணிக்கு முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதாக முக்லிஸ் மொக்தார் குறிப்பிட்டார். மலையடிவாரத்தில் உள்ள மரம் ஒன்றில் ஆடவர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். சபா கோத்தகினபாலு கம்போங் கிபாகு என்ற இடத்தில் ஆடவர் ஒருவர் தூக்கில் தொங்குவதாக நேற்று பிற்பகல் 1:20 மணியளவில் பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பை தொடர்ந்து அவ்விடத்திற்கு தீயணைப்பு மீட்புப் படையினர் விரைந்தனர். 20 வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவரின் கழுத்தில் காணப்பட்ட கயிறு துண்டிக்கப்பட்டு ஏணியின் மூலம் அவரின் உடல் இறக்கப்பட்டதாக கொத்தகினபாலு தீயணைப்பு நிலைய தலைவர் ஆடின் கிலு தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.